இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் எந்த ஒரு பெரிய வேலைகளுமே இல்லை. அன்றைக்கி எக்ஸசைஸ் மட்டும் முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயாச்சு. அதனால் பழைய சாதம் தான் வந்து காலையிலே வந்து சாப்பிட்டு போயிருந்தோம். வந்ததும் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா லஞ்சுக்குன்னு பெருசாக எதுவுமே செய்யலை. எல்லாருமே அதான் வந்து எடுத்துக்கிட்டோம். பட் ஈவினிங் போல் குழந்தைங்க வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாமே அப்படின்னு ப்ரெட் ஆம்லேட் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த க்ரீன் சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, உப்பு, அப்புறமா கொஞ்சம் சுகர், இது கூட லெமன் ஜூஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் இல்லை, அதனால நான் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரெட் ஸ்லைசஸையுமே கையோட டோஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படின்னா குழந்தைங்க வரும்போது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா, அதனால் அப்படி பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு சின்ன 1 மினிட் ஸ்டோரி வந்து கேட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு குழந்தை வந்து கடைக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து எவ்வளோ சாக்லேட் வேணாலும் நீ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் சொல்கிறாரு. ஆனாலும் அந்த குழந்தை எந்த சாக்லேட்டையுமே எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஓனரே வந்து இந்தாம்மா எடுத்துக்கோ சொல்லி கொடுக்குறாரு. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததும் கேட்குறாங்க, ஏம்மா நீ வந்து எடுத்துக்கோ சொல்லும்போது எடுக்கல, ஆனால் ஓனர் கொடுக்கும்போது மட்டும் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்கிறேன், நானாக எடுத்தால் என்னோடய சின்ன கையில் கொஞ்சமாக தான் வருமா, ஓனர் கொடுக்கும்போது அதிகமாகவே எடுத்து கொடுப்பார், அவர் கை பெருசாக இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி தான் சில நேரம் வந்து யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் பெருசாக இருக்கும். சில நேரம் நம்ம வந்து பேஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப அவசரப்பட்டு போய் சில விஷயங்களை வந்து பாதியிலே விட்டுடுவோம், சில எஃபர்ட்ஸை. ஸோ நம்ம எந்த எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதை வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கான ரிவார்ட்ஸ் வந்து கரெக்டான டைமில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், நான் என்னோடய டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து ஈவினிங் சூப்பராக வந்து எடுத்தாச்சு. அந்த அக்காவுக்கு வந்து டீ வந்து போட்டு கொடுத்துட்டேன். டீ வந்து அவங்களுக்கு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே ஏதாவது ஒரு நாள் வந்து கொடுப்பேன். மற்ற நாள் வந்து சத்து மாவு தான். அது வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி நான் ஒரு 5:30க்குள்ளவே வந்து டின்னருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து ரெடி பண்ணி வச்சுடுவேன். ஸோ நான் வந்து பூரி மாவு வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு வேளை பசிச்சா சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா கூட நம்ம அடுத்த நாள் மார்னிங்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதோட அந்த ஈவினிங் வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த டேக்கான வேலைகளும் முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நான் இது வரைக்கும் ஃபில்டர் காஃபி போட்டதே கிடையாது. அன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிஜிஆனில் எக்ஸ்ப்ரெஸோ பெர்கலேட்டர் வந்து வாங்கியிருந்தேன். இதில் போட்டு பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து ரெடி பண்ணி பார்த்தா ரொம்ப லிக்விடாக வந்தது. சரி வாட்டர் வந்து கம்மியாக ஆட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா எந்த டிகாஷனுமே வந்து கலெக்ட் ஆகலை. இன்னொரு நாள் தான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த மினி விளாக் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு மினி விளாகில் சந்திக்கலாம்.